எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 பிப்ரவரி 2025 மற்றும் 13 பிப்ரவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான ஊழலை எதிர்க்கும் நாடுகள் தரவரிசை பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? 2024ஆம் ஆண்டுக்கான ஊழலை எதிர்க்கும் நாடுகள் தரவரிசை பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? டென்மார்க். அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான ஊழலை எதிர்க்கும் நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 2024ஆம் ஆண்டுக்கான ஊழலை எதிர்க்கும் நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 96வது. இந்த ஊழலை எதிர்க்கும் நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் முடிஞ்ச உடனே டீட்டெயில்ஸை நாம் பார்ப்போம். அடுத்து, மூன்றாவது கேள்வி, மார்சேயில் புதிய இந்திய துணை தூதரகத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து திறந்து வைத்தவர் யார்? மார்சேயில் புதிய இந்திய துணை தூதரகத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து திறந்து வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, கடராட்சியில் உள்ள சர்வதேச வெப்ப அணுக்கரு பரிசோதனை உலையை பார்வையிட்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து, 14வது இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மன்றம் எங்கு நடைபெற்றது? 14வது இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மன்றம் எங்கு நடைபெற்றது? பாரிஸ். அடுத்து, புதுதில்லியில் 14வது ஆசிய மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின மன்றத்தை தொடங்கி வைத்தவர் யார்? புதுதில்லியில் 14வது ஆசிய மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின மன்றத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் பி, ராஜீவ் ரஞ்சன் சிங். அடுத்து, 7வது கேள்வி, செயற்கை நுண்ணறிவு மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? செயற்கை நுண்ணறிவு மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? பிரான்ஸ். அடுத்து, எந்த நாட்டைச் சேர்ந்த 3 வயது நீரெருமை உலகின் மிக உயரமான நீரெருமை என்ற கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளது? எந்த நாட்டைச் சேர்ந்த 3 வயது நீரெருமை உலகின் மிக உயரமான நீரெருமை என்ற கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி, தாய்லாந்து. அடுத்து, சட்டவிரோதமாக குடியேறிய எத்தனை பேர் பிரிட்டனிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்? சட்டவிரோதமாக குடியேறிய எத்தனை பேர் பிரிட்டனிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்? 19,000 பேர். அடுத்து, இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியத்துக்கு எத்தனை சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்? இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியத்துக்கு எத்தனை சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்? 25%. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக வானொலி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக வானொலி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 13. அடுத்து, எந்த ஐஐடி இஸ்ரோவுடன் இணைந்து நவீன வகை செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கியது? ஐஐடி சென்னை. இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, இஸ்ரோவின் தலைவர் யார்? தற்போதைய தலைவர் யார்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வருமான வரி சட்டங்களை சீர்திருத்துவதற்கான புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? வருமான வரி சட்டங்களை சீர்திருத்துவதற்கான புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்து, சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட மரப்பலகை பாதையை திறந்து வைத்தவர் யார்? சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட மரப்பலகை பாதையை திறந்து வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அடுத்து, கேரளாவின் பசுமை மனிதர் என அழைக்கப்பட்ட கல்லூர் பாலன் சமீபத்தில் காலமானார். இவர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? கேரளாவின் பசுமை மனிதர் என அழைக்கப்பட்ட கல்லூர் பாலன் பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து, மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றி அமைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் குழந்தை ராமர் சிலையை பாதுகாத்த தலைமை பூசாரி ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் சமீபத்தில் காலமானார். அடுத்து, இதை நான் டீட்டெயிலாக பார்க்கணும்னு சொன்னேன். ஊழல் தரவரிசையில் இந்தியா பின்னடைவு, அதாவது 96வது இடம் கடந்த வருடம். ஊழல் குறைந்த முதல் 10 நாடுகள் பட்டியலில் முதலிடம் 7வது வருடமாக தொடர்ந்து டென்மார்க் முதலிடத்தில் உள்ளது. பின்லாந்து 2வது இடம், சிங்கப்பூர் 3வது இடம், நியூசிலாந்து 4வது இடம், லக்சம்பர்க், நார்வே, சுவிட்சர்லாந்து 81 புள்ளிகள் பெற்று 5வது இடத்தையும், ஸ்வீடன் 8வது இடத்தையும், நெதர்லாந்து 9வது இடத்தையும், ஆஸ்திரேலியா, ஐஸ்லாந்து, அயர்லாந்து 77 புள்ளிகளுடன் 10வது இடத்தையும் பிடித்துள்ளது. இந்தியா பார்த்தீங்கன்னா 36 புள்ளிகள் இடம்பெற்று 96வது இடத்தில் உள்ளது. நமது அண்டை நாடுகளான சீனா 76வது இடத்திலும், நேபாளம் 107வது இடத்திலும், இலங்கை 121வது இடத்திலும், பாகிஸ்தான் 135வது இடத்திலும், வங்கதேசம் 151வது இடத்திலும் 23 புள்ளிகளுடன் இந்த ஊழல் தரவரிசையில் உள்ள தரவரிசை பட்டியல்கள். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா, அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எம்ஹெச்சி, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி எஸ்எஸ்சி, அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் முழுசாக நம்ம காணொலியை பாருங்கள். அடுத்து, தமிழகத்தில் ஒரே நாளில் 3 தங்கம். உத்தரகாண்டில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்துக்கு 3 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. அதாவது ஆடவர் மும்முறை தாண்டுதலில் பிரவீன் சித்திரவேல் 16.50 மீட்டர் முதலிடம் பிடித்து பதக்கத்தை தட்டி சென்றார். அதில் மற்றொரு தமிழர் முகமது ஜலாஹுதீன் 16.01 மீட்டர் வெள்ளிப் பதக்கம் வென்றார். அதே மாதிரி டென்னிஸ் விளையாட்டில் கலப்பு இரட்டையர் பிரிவில் லோஹித் அக்ஸா, பத்ரிநாத், லக்ஷ்மி பிரபாரன் குமார் இணை தங்கப்பதக்கம் வென்றது. அதே மாதிரி ஆடவர் தனிநபர் பிரிவில் மணிஷ் சுரேஷுக்கு வெண்கலப் பதக்கம். வாள்வீச்சில் சப்ரே தனிநபர் பிரிவில் கேபி கிஷோநிதி தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். அது மட்டும் இல்லாமல் ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் தமிழகத்துக்கு 2 பதக்கங்கள். ஜி ராகுல் குமார் வெள்ளியும் பி நிதின் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். 6வது நாளாக மன்னிக்கவும், அது இதுவரைக்கும் நடந்த விதத்தில் 75 பதக்கங்கள் பெற்று 6வது இடத்தில் நீடிக்கிறது. முதலிடத்தில் சர்வீசஸ் மகாராஷ்டிரா, 2வது இடம் கர்நாடகம் 3வது இடத்தை உள்ளன. இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். அடுத்து, அதிநவீன அணு உலைகள் உருவாக்கம். ஆக்கப்பூர்வ அணுசக்தி ஒத்துழைப்பின் கீழ் அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்க இந்தியாவும் பிரான்சும் திட்டமிட்டுள்ளன. பாருங்க, தெற்கு பிரான்சில் உள்ள சர்வதேச வெப்ப அணுக்கரு பரிசோதனை உலையை பார்வையிட்ட பிரதமர்
நரேந்திர மோடி அவர்கள் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன். அதை 2047 ஆண்டுக்குள் அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. அடுத்து, பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். அமெரிக்காவில் 2 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றார். ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்காவுக்கு செல்லும் 4வது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பாரிஸில் உள்ள ஸ்டேஷன் எஃப் புத்தாக்க தொழில் வளாகத்தில் 10 இந்திய புத்தாக்க நிறுவனங்களை நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, ரூபாய் 4.28 கோடியில் புதிய மருத்துவ கட்டடங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கி வைத்தார். அடுத்து, அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் காலமானார். இது ஏற்கனவே அப்ஜெக்டிவ் நம்ம பார்த்துட்டோம். 85 வயதான அவருக்கு இம்மாத தொடக்கத்தில் பக்கவாதம் ஏற்பட்டு லக்னோவில் உள்ள சஞ்சய் காந்தி முதுநிலை மருத்துவ அறிவியல் நிறுவனம் மருத்துவமனையின் நரம்பியல் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் காலமானதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்து, பிரான்சில் புதிய இந்திய துணை தூதரகம் திறப்பு. அதை ஏற்கனவே பார்த்தோம். மார்சேவில், அதாவது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தனர். அதே மாதிரி பாரிஸில் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்றது. அதில் பிரான்ஸில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையும் சந்தித்து பேசினர். அடுத்து, தடகளத்தில் தமிழகத்துக்கு மேலும் 3 பதக்கங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, மகளிர் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழகத்தின் வித்யா ராம்ராஜ் 58.11 வினாடியில் முதலாவதாக வந்து தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு தமிழக வீராங்கனை ஸ்ரீவர்தினி 59.86 வினாடிகளில் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். அதே மாதிரி மகளிர் உயரம் தாண்டுதலில் கே கோபிகா 1.78 மீட்டரை எட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் 82 பதக்கங்களுடன் 6வது இடத்தில் நீடிக்கிறது தமிழக அணி. முதல் 3 இடங்களை முறையே சர்வீசஸ், மகாராஷ்டிரா, ஹரியானா இடம் பிடித்துள்ளது. அடுத்து, இத்துடன் இன்றைய அதே மாதிரி முக்கிய நிகழ்வுகளும் அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செங்கோட்டையன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.